ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெங்கடேஷோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பையன் வந்து நான் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ பெட்ரூமில் யார் படுத்து தூங்குறீங்க அப்படிங்கும்போது பரணியும் சண்முகம் தான் அப்படிங்கிறாங்க. என்னடா நீ இந்த மாதிரிக்கு தரையிலலாம் படுத்து உனக்கு பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பரணிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறமா அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ வெங்கடேஷை வா அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டுட்டு போகும்போது அப்போ வெங்கடேஷ்கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருடா, ரொம்ப நாளைக்குலாம் ரத்தனம் அங்கே இருக்கக்கூடாது, எவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ கூட்டிகிட்டு வந்துடு அப்படிங்கவும், சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. அவங்க குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தானமா நான் வந்திருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து ஆட்டோ எடுத்து அனுப்பிவிடுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா பரணி சண்முகம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ பரணி சொல்றாங்க, என்னங்க இன்னைக்கு வெங்கடேஷோட அம்மா வந்தாங்க, அவங்க வந்து பேசினதே ஒன்றும் சரியில்லைங்க. ஏன் பரணி என்னாச்சு அப்படின்னு சண்முகம் கேட்கும் போது வெங்கடேஷ் வந்து ஹாலில் படுத்துக்கிறத வச்சு அவங்க அம்மா வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி பேசுனாங்க, குத்தி காட்டி பேசுனாங்க, அது என்னமோ கஷ்டமா இருந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம தான் வந்து அவனை ரூமுக்குள்ளே படுக்க சொன்னால் அவன் தான் நான் மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது அவர் அப்படி தாங்க சொல்வார். ஆனால் வந்து நம்ம தான் எப்படியாவது சம்மதிக்க வச்சு இன்றைக்கி பெட்ரூமில் படுக்க வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராத்திரி ஆகிடுது. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, எனக்கு அந்த ரூமில் படுத்த எனக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது, நான் ஹாலில் படுத்துக்கிடுதேன், மாப்பிள்ளை நீங்களும் ரத்னம் போய் நீங்கள் ரூமுக்குள்ளே படுத்துக்கோங்க அப்படிங்கும்போது வெங்கடேஷ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, நீங்கள் போய் பெட்ரூமில் படுத்துக்கோங்க, ரத்னா அழைச்சிட்டு போ அப்படிங்கும்போது ரத்னா சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்க வரைக்கும் நான் கனி கூட தான் படுப்பேன், அவர் வேணா போய் தனியாக போய் படுக்கட்டும் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வெங்கடேஷ் வந்து கோபத்தோடு இருக்கிறாங்க. நீ இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கிறியா, பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே சவுந்தரபாண்டியை தான் காட்டுறாங்க. இப்போ இசைக்கு வந்து சவுந்தரபாண்டிக்கு கொண்டு பால் கொடுக்குறாங்க. அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா அவங்க வந்து முத்துப்பாண்டிக்கு பால் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பாலில் என்ன கலந்துருக்குற அப்படிங்கும்போது பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கலந்துருக்கிற மசாலா பால் அப்படிங்கிறாங்க. ஓஹோ, அவனுக்கு மசாலா பால், எனக்கு வந்து சாதாரண பாலா அப்படின்னு சொல்லி வந்து சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க. இது என்னமோ சரியாக நடக்கிறது இல்லையே, இது பார்க்கும்போது வந்து ஒன்றும் சரியா இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆனுமே வந்து இசைக்கு வந்து குளிச்சுக்கிட்டு வராங்க. நீ எதுக்காக இப்போ காலங்கத்தால் குளிச்சுட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது, என்னம்மா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, நான் எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு குளிக்க தானே செய்வேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு தப்பான நோக்கத்தில் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இசைக்கு புரியாமல் அவங்க பேசவும் பரணியோட அம்மா வந்து ஓடி வராங்க. இசைக்கு நீ ரூமுக்குள்ளே போ அப்படிங்கும்போது எதுக்கத்த அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறோம்னா நீ ரூமுக்குள்ளே போ அப்படிங்கவும் இசைக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க பரணியோட அம்மா கேட்குறாங்க, நீங்களாம் ஒரு பெரிய மனுஷனா என்ன, ஒரு மருமகிட்ட போய் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கும்போது நான் என்ன தப்பாக பேசுனேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவகிட்ட நீங்கள் என்ன நோக்கத்தோடு இந்த மாதிரிக்கு அசிங்கமாக பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், இதுக்கு மேலே இப்படிலாம் நீங்கள் வந்து நடந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க, முத்து பண்ணிட்டு நான் வந்து என்ன சொல்லணுமோ சொல்லி வைப்பேன் பாருங்க அப்படிங்கும்போது நீ போடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டி விட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்படி பேசிட்டு இருக்கும்போது கவை தட்டுற சத்தம் கேட்குது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்து கவை திறக்கிறாங்க. திறந்தோம்னா அங்கே பாண்டியம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க. பாண்டியம்மா பார்த்ததுமே ஐயோ இவாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க, என்னடா என்னை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிற அப்படிங்கும்போது, இல்லைக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ உன்னை பார்த்ததுமே வந்து எனக்கு சந்தோஷத்தில் வந்து பூரிப்படைஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியும், கதவை தவிர நான் உள்ள வர அப்படிங்கிறாங்க. பாண்டியம்மாளை பார்த்ததுமே வீட்டில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவ வந்துட்டால, இன்னும் அடுத்து என்ன பிரச்சனையை ஆரம்பிக்க போறாளோ தெரியல அப்படின்னு சொல்லி பரணியோட அம்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க பார்த்தோம்னா வெங்கடேஷ் தான் காட்டுறாங்க. வெங்கடேஷ் வந்து அவங்க ரூமுக்குள்ள போகாம அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ரத்னா சொல்கிறாங்க, என்னங்க இங்கே உட்காந்துருக்கிறீங்க, போய் படுக்க வேண்டியது தானே அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கிறீங்க, அண்ணன் வந்து பாருங்க வருத்தப்படுறாரு அப்படிங்கும்போது, அப்போ உங்கள் அண்ணனுக்காக தான் என்ன ரூமுக்குள்ளே போய் படுக்க சொல்கிறீங்க என்ன அப்படிங்கும்போது, ஏன் நான் எது பேசுனாலும் நீங்களும் சரி உங்கள் அம்மாவும் சரி தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓஹோ எங்கள் அம்மா பற்றி வர நீ இந்த மாதிரிலாம் பேசுவி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காம வெங்கடேஷ் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எல்லாரும் வந்து ஹாலில் படுத்துருக்கும் போது நான் மட்டும் எப்படி ரூமுக்குள்ளே படுக்க முடியும், நான் வந்து இங்கே நான் படுத்துக்கிட்டு தான் ரத்னா, நீ போ நான் அப்படிங்கவும் ரத்னாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ வெங்கடேஷ் சொல்றாங்க, உன்னை பழி வாங்கணும், உன் குடும்பத்தை நான் என்ன கதிக்கு ஆளாக போறேன் பாரு, உங்க அண்ணனையே எப்ப பார்த்தாலும் வந்து கொலசாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, உங்க அண்ணனும் உங்க தங்கச்சி மட்டும் போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்த, ஒரு புருஷன்னு சொல்லிக்கிட்டு ஒரு மரியாதை கொடுக்குறியா எனக்கு அப்படின்னு சொல்லி ரத்னாவை போட்டு அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு வெங்கடேஷ் வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா பாண்டியம்மா தான் காட்டுறாங்க. அப்போ சூடாமணி இறந்த விஷயம் தெரிஞ்சிருது. இது கெட்டதுமே பாண்டியம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது சூடாமணி இறந்துட்டாள் அப்படின்னு சொல்லும் போது சவுந்தரபாண்டி ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டியம்மா வந்து சண்முகத்தோட வீட்டுக்கு வர்றதுக்காக கிளம்புறாங்க. அவங்க சண்முகத்தோட வீட்டுக்கு வந்ததுமே வந்து அடுத்தது பாண்டியம்மா என்ன மாதிரி இந்த பிரச்சனையை வந்து தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.